ப்ரீகேஜில் இங்கே சேர்த்தோம். இப்போ 5.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன இப்போ என் பாப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஏறினதும் இங்கே தான். ஸோ ப்ரீகேஜி நாங்கள் விடும்போது அவங்க ரொம்ப மூடி டைப்பு. ஸோ ராஜி மிஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நாங்கள் ஏன்னா மிட்ல தான் சேர்த்தோம், ஸ்டார்டிங்கில் நாங்கள் சேர்க்கல. ஸோ ராஜி மிஸ் அவங்கள டியூன் பண்ணி கொண்டு வந்த விதம் ஷார்ட் டியூரேஷனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மோனா மிஸ், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்கேஜிக்கு. ஸோ அவங்க எங்களுக்கு லைக் அப்படின்னு சொல்லிட்டு they take your words as a பைபிள் குரான் என்ன வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களோட வேர்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அஃபெக்ட் ஆகுது. ஐ திங்க் கிரேட் அப்ளாட்ஸ் டு யூ ஆல். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி இங்கே டீச்சர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இங்கே இருக்கு. லைக் யூனோ வி வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் மேக்ஸிமம் லைக் 6th 7th அப்படி புஷ் ஆச்சுன்னா கூட we are ready to keep our kids here to make them masters in their careers. I don't know how far it is going to be, but whatever we have, I think we will gain more from the kids and from you all. And thank you ma'am for your strength. ஏன்னா உங்களை எப்போ பார்க்கும் போதாலும் நீங்கள் வந்து you receive with a smile. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ நித்யா மேம், அண்ட் தேங்க்யூ டு ஆல் த டீச்சர்ஸ். நிறைய நர்சரி சைட்லேருந்து அவங்க வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன்னா, பசங்க வந்து அவங்களாவே இருக்க விடணும். என்னோட கிட் ஹூஸ் ஸ்டடிங் 2 கிட்ஸுமே இங்கே இருக்காங்க. சீனியர் கேஜில் காரணியாக இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சுட்டி வீட்டில். எங்கள் வீட்டில் வந்து நிறைய கற்றுக்கிட்டது அவங்க கிட்டது. பீயிங் அ பேரண்ட் நான் வந்து அவகிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். என்னென்னா, நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல தான் இருக்கேன். டெய்லி நான் வீட்டுக்கு வந்தாலும் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வருவேன். பட் வென் ஷீ லுக் அட் மீ, நோ ஐ லாஸ் எவ்ரிதிங். எல்லாமே என்னை விட்டு போயிடும். ஏன்னா அவங்க ரிசீவ் பண்ணுற ஒரு ஸ்மைலோடு ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த டென்ஷன் எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். அண்ட் எப்பயுமே சுட்டியாகவே இருப்பாங்க. அந்த சுட்டித்தனம் லாஸ்ட் 2 இயர்ஸாக அவங்க கிட்ட இன்னமும் இருக்கு. அதை வந்து நீங்கள் யாருமே தடுக்கலை. ஸோ அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சது. ஏன்னா அவங்களா நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அவங்களுடைய கெரியரையும் நீங்கள் வந்து பில்ட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ஆலாம் மகிழ்ச்சிக்கு வந்த அளவுக்கு காரணம் எனக்கு வரல. ஈன்ற ஒரு வார்த்தை, தமிழ் வார்த்தை அவங்க எழுத வரல. 2 days அவங்க ஸ்கூலுக்கு வரல. பட் அதை வந்து பில்ட் பண்ணாங்க இங்கே. சீரியஸ்லி நான் லிட்டரலாக ஐ கிரைட் மை செல்ஃப். இந்த பாப்பாவுக்கு அது வரல, அவர் 2 நாள் ஸ்கூலுக்கு போகல, ஏன் இப்படி பண்ணுறாங்க. எங்களுக்கு அது ஒரு டென்ஷனாகவே கிரியேட் ஆயிடுச்சு. பட் 3rd day அவங்களே வந்து எங்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு மேம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, மேம் வந்து சொல்லி கொடுத்தாங்க, கைப்பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க, நான் எழுதிட்டேன். அவங்க சந்தோஷம் வந்து எங்கேயோ இருக்கு. ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த குழந்தை வந்து அது எந்த பார்வையில் பார்க்குதுங்கிறத எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ குழந்தைங்களாவே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் அதை இந்த ஸ்கூலும் கொடுக்குறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எழுந்தோன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் த டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல். தேங்க்யூ. போத் ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று வந்து டீச்சர்ஸ்கிட்ட வந்து நான் எங்கள் பசங்களை பற்றி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாலுமே டீச்சர்ஸ் வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்லையே, இந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க, விட்டு கொடுக்காம. நம்ம கூட அப்படி செய்ய மாட்டோம், பேரண்ட்ஸ் டக்குன்னு விட்டு கொடுத்துருவோம். பட் டீச்சர்ஸ் வந்து எந்த டீச்சர்ஸுமே அந்த மாதிரி விட்டு கொடுத்து பேசுனது கிடையாது. அண்ட் செகண்ட்லி வந்து அந்த பர்த்டே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சாக்லேட்ஸ்க்கு பதிலாக கிரேயான்ஸோ இல்லை பர்ஃபியோ கொடுக்குறதே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் எந்த ஸ்கூலில் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அண்ட் தேர்ட்லி வந்து என்னதுன்னா புக்ஸ் ரீடிங். பையன் வந்து வீட்டில் வந்து நார்மலாக புக்ஸ் எடுத்து கூட படிக்க மாட்டான். ஆனால் இப்போ ஒரு 1 இயராக வந்து என்ன பண்ணுறான்னா ஸ்டோரிஸ் புக் வந்து எங்கிட்ட கேட்குறான், ஸ்டோரிஸ் கேட்குறான். அது நல்ல ஹேபிட் அவனுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஆக்டிவிட்டீஸ் இன்வால்வ் பண்ணுறது. இப்போ அவனா இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே வந்து கலராக இருக்கட்டும், ஒரு டிராயிங்காக இருக்கட்டும், அவனே வந்து எடுத்து பண்ணுறான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து ஷை டைப் ரொம்ப. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக பேசுகிறான், மிங்கிள் ஆகுறான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு என்னோட பொண்ணு பேர் பி விகாஷ்னி. அவளை வந்து லேட்டாக தான் சேர்த்தோம். எல்லாரும் ஜூனில் அந்த மாதிரி சேர்ப்பாங்க. நான் ஆகஸ்ட் அந்த மாதிரி எண்டில் தான் சேர்த்தேன். எல்லா குழந்தைங்களும் GH அந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவள் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்படி தான் ஆரம்பித்தா. ஆனால் செகண்ட் டேர்ம் எக்ஸாம் அப்போவே எல்லா குழந்தைங்களோட அவளை ஜாயின் பண்ணி எழுத ஆரம்பிச்சா. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ அவங்க அப்பா சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவார், என்னப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேறு ஸ்கூல் சேர்த்துருவோமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவ சொல்லுவா, எனக்கு மற்றதெல்லாம் புதுசு வாங்கி கொடுங்க, லஞ்ச் பாக்ஸ்லேருந்து எல்லாம் புதுசு வாங்கி கொடுங்க, ஆனால் ஸ்கூல் மட்டும் இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த ஸ்கூல் வர பிடிச்சிருக்கு.
அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் 2 days மட்டும் ஆஃப்டர்நூன் வந்து வாங்கி கூட்டிக்கோங்க, அவ வந்து பயப்படுவா புது ஸ்கூல்னால அப்படின்னு சொல்லுவா. ஆனா நான் செகண்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து கூப்பிட வரேன், ஏமா என்னை கூப்பிட வந்தேன், நானும் மற்றவங்களோட சேர்ந்தே வருவல அப்படின்னு சொன்னான். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ டு ஆல். ஹாய், வெரி குட் மார்னிங். நான் என் குழந்தைங்க 2 பேருமே இங்கே தான் படித்தாங்க. பொண்ணு வந்து இப்போ இது படிச்சுட்டு இப்போ வந்து ஸ்ரீநிகேதனில் வந்து 6th படிச்சுட்டு இருக்காங்க. என் பையன் வந்து இப்போ வந்து யூகேஜி படிக்கிறான். என் பொண்ணுக்கிட்ட பார்த்தது என் பையன்கிட்ட பார்த்தது என்ன விஷயம்னா 2 பேருமே வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்க தான். ஸோ அவங்களுக்கு இங்கே என்ன மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கும் ஓரளவு நான் இது பண்ணுறவங்களுக்கு அவங்க வந்து ஸ்டார் சிம்பிள் வந்து போடுவாங்க. அந்த ஸ்டார் சிம்பிள் வந்து என் பொண்ணுக்கிட்ட நான் எதிர்பார்த்தது என்னென்னா, ஒரு வாட்டி வந்து ஸ்டார் சிம்பிள் போடலன்னு சொல்லிட்டு 1 வாரம் ஸ்கூலுக்கே வரல. கேட்டால் அந்த டீச்சர்ஸ் மேலே எனக்கு ஸ்டார் சிம்பிள் போடலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா குழந்தைங்களோட சைக்காலஜி வந்து அவங்க நல்லா படிக்கிறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே ஆஸ் ஏ பேரண்ட்ஸ் நீங்களும் வந்து சில விஷயத்த வந்து நீங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஸோ என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து நான் அந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணேன். இந்த வீக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா படிக்கிறீங்களா, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறேன், ஒரு ஐஸ்கிரீமோ இல்லாட்டி ஏதோ ஒரு அவங்க பிடிச்சது ஏதோ ஒரு விஷயத்த வந்து நான் வாங்கி கொடுக்குறேன்றது சொல்லுவேன். அதே தான் என் பையனுக்கு அதே தான் சொல்லுவேன். அவங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து இங்கே வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து எனக்கு 2 ஸ்டார் போட்டிருக்காங்க, 3 ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா பீப்புள் மைண்ட் செட் நமக்கே வந்து என்னென்னா யாராவது ஒரு என்கரேஜ் பண்ண மாட்டாங்களா, மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்களான்றது எல்லாருக்குமே வந்து ஒரு விருப்பப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நம்ம பசங்க படிக்கலை அப்படின்றத சொல்கிறத விட அவங்க எப்படி படிக்க வைக்கணுன்றது ஆஸ் எ பேரண்ட்ஸாக நம்மளும் சில விஷயத்த வந்து எஃபோர்ட் எடுத்தோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து டீச்சர்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஸ் எ பேரண்ட்ஸாக நீங்களும் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்க கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க. அவங்களுமே வந்து ஒரு பாசிட்டிவான வைப் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கிரியேட் ஆகும். இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ மேம். வணக்கம், என்னோட பேர் நாகேந்திரன். என்னோட சன் வந்து இங்கே படிக்கிறாரு, சீனியர் கேஜி, நிதின் சாய். என்னோட சன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்கூல் போக ரொம்ப பயந்தான். ஸோ இந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து ஊரப்பக்கம் இருந்தோம். ஸோ இங்கே கூடுவாஞ்சேரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் அப்படின்னு விசாரிச்சதில் இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி வித்யாலயாவுக்கு முன்னாடி ப்ரைமரி ஸ்கூல் இருந்தது, ப்ரைம் கிட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேம்பஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ கேம்பஸ் அவ்வளோ பெரிய ஒரு விசிபிலிட்டி இல்லை. ஸோ இங்கே சேர்க்கலாமா அப்படின்னு ரொம்ப டவுட்டாக தான் இருந்தோம். பட் வந்து ஒரு 1 or 2 days வந்து வாட்ச் பண்ணோம். ஸோ குழந்தைங்களோட ஆட்டிடியூட்ஸு, பேரண்ட்ஸு வந்து எப்படி வந்து எவ்வளோ பேர் வராங்க அவங்களோட ஃபீட்பேக்கும் கேட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ டீச்சர்ஸோட கோச்சிங்கும் கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணோம். ஸோ குழந்தைங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி டீச்சிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சின்ன கேம்பஸில் நான் என் பையனை சேர்த்தேன். ஸோ அப்போ எங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய கேம்பஸ் வந்து ஃபியூச்சரில் வரும் அப்படின்னு. எதிர்பார்த்ததை விட நல்ல கேம்பஸ் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ எல்லா நீட்னஸ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா என்னோடய பையன் உள்ள திறமை வந்து எங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோவா இன்வால்மெண்ட்லாம் கிடையாது, ரொம்ப ஷை டைப்பு. ஸோ என்னோடய பையன் அந்த மாதிரி இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவன் நல்லாவே டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் டிவியை பார்த்தாலும் சரி, இல்லை வெளியில் வேறு எந்த மியூசிக் பார்த்தாலும் சரி, நல்லா டான்ஸ் ஆட பழகிட்டான். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபஸ்ட்டு பிகேஜியில் அவங்க மோனா மிஸ். ஸோ நிதின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வரைக்கும் இந்த கேம்பஸில் மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கருப்பணசாமி டாமிஸ் அந்த டான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனாக, ஸோ அவ்வளோ நல்லா அவனை ட்ரைன் அப் பண்ணி நல்லா அவனை ஆட வச்சுருந்தாங்க. ஸோ எத்தனை பேரண்ட்ஸ் ஞாபகம் இருக்குன்னு தெரில, பட் ஆனால் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிதின் நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அவனுக்குள்ளே இருக்க திறமையை கண்டுபிடிச்சி அவனுக்கு வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி ஸோ அவனை அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சாங்க. ஸோ ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த டான்ஸ் பார்க்குறப்போ. ஒரு இன்னொரு ப்ரோக்ராம்லேயும் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் டே நெக்ஸ்ட் டே ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தான். பட் இருந்தாலும் அவனுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாமல் திருப்பி அகைன் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு போனேன். அகைன் திருப்பி செகண்ட் டைம் போய் ஆடினான். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஸோ ஐ வாண்டட் டு ஆட் ஒன் திங். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எல்லா நாளுக்கும் என்ன ஸ்நாக் கொடுக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு டைரியில் பேஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க.
இது நான் என்றைக்குமே பார்த்ததே கிடையாது, எந்த ஸ்கூல்ஸ்லையுமே பண்ணி நான் கேள்விப்பட்டதில்லை. ஸோ ஹெல்த்தில் எவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது ஸ்நாக்ஸில் அப்படிங்கிறது வந்து நல்லாவே ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பேரண்ட்ஸ்க்கும் எப்படி யோசிச்சு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்டாக எடுத்தது இந்த ஸ்கூலில் ரொம்ப யூனிக்கான பாயிண்டாக பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. ஆக்சுவலி என்னோட டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப ஷைனஸ் ஆக்சுவலாக, உள்ளார என்ட்ரு ஆகும்போதே ரொம்ப அழுக ஆக்சுவலாக. ஃபஸ்ட் டைம் வந்து அப்போ அந்த டீச்சர்ஸ் ஒப்படைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட் கொடுத்துருந்தாங்க டீச்சர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ டிராஸ்டிக் சேஞ்ச் என்னோட டாக்டர். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வரும்போதே எவ்ரிடே வந்து ரொம்ப அந்த என்ட்ரு ஆகும், அந்த ஸ்கூல் கிராஸ் பண்ணும்போதே ரொம்ப அழுவாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து யார் ரிலேட்டிவ்ஸ் யார் வந்தாலும் கிராஸ் பண்ணும்போது இதுதான் எங்கள் ஸ்கூல்ட்டு அவங்க அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இது பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப அதாவது ஒரு பாசிட்டிவ் வைப் ஆக்சுவலாக. செகண்ட் வந்து டிசிப்ளின் ஸ்டடீஸ் வந்து ஓகே, எல்லா டீச்சர்ஸும் வெரி குட். நான் வந்து நேம் மென்ஷன் பண்ணுறேன், ஏன்னா ஆல் ஆர்டம்ஸ். ஸோ டிசிப்ளின் என்னன்னா ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து பாப்பா வந்து ட்ராப் பண்ணும்போது பாப்பா வந்து வெரி ஷை ஆக்சுவலாக, வந்து ஒரு குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து எவ்ரி டைம் வந்து ரிசீவ் பண்ணும்போது அந்த பாப்பாவுக்கு வந்து குட் மார்னிங் தன்விகா, குட் மார்னிங் தன்வி மிஸ் சொல்லும் போது நமக்கு ஒரு மாதிரி இருப்பார், என்ன டீச்சர்ஸ் டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க, பாப்பா ஓப்பனாக பேரண்ட்ஸுக்கு ஒரு டென்ஷன் வருது, நம்ம என்ன ஒரு லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. நானும் நிறைய தடவை இது மிஸ்டே சொல்லியிருக்கேன், என்ன ஓப்பன் பண்ண சார் வெயிட் பண்ணுங்க, ஷி வில் டாக் ஒன் டைம் அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் வரும்போது உள்ளாரும்போது பை டிஃபால்ட்டாக அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு சின்ன விஷயங்கள் தான், நம்ம அது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப தேங்க்யூ மேம். டுடே மை ஒய்ஃப் ஆல்சோ டன் த கிராஜுவேஷன். ஸோ போத் டபுள் ஹாப்பி ஃபார் மீ. ஸோ பாப்பா ரொம்ப ஓப்பனாக பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆல் த டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்